நீங்க கடையில மாவு வாங்கி தோசை ஊத்துற ஆளா இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த நியூஸை தெரிஞ்சுக்கணும். அகமதாபாத்ல ஒரு ஃபேமிலி கடையில மாவு வாங்கி தோசை ஊத்திருக்காங்க. அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதே ஃபேமிலில 2 பேர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, 2 பேர் இறந்துட்டாங்க. இது ஒரு ரேர் கேஸா இருக்கலாம், ஆனா இதுல இருக்க சயின்டிபிக் ரிஸ்க நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். தோசை மாவு ஆல்ரெடி ஒரு ஃபெர்மெண்டட் ஃபுட். அதுக்கு கொஞ்சம் கேப் கிடைச்சாலும் ஈஸியா கெட்டு போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், அதை ப்ராப்பரா ஸ்டோர் பண்ணலன்னா ஹார்ம்ஃபுல் பாக்டீரியாஸ் லைக் சால்மனல்லா, ஈகோலை இது மாதிரி நிறைய ப்ரீட் ஆகும். அப்புறம் மாவு ரொம்ப புளிக்க வச்சிருந்தாங்கன்னா எக்ஸஸ் அசிடிட்டி அண்ட் மைக்ரோபியல் இம்பேலன்ஸும் அதுல இருக்கும். தென் அன்ஹைஜீனிக்கா அதை ப்ரிப்பேர் பண்றது, அதுல என்ன மாதிரி தண்ணி ஊத்துறாங்க, கிரைண்டர் கிளீனா இருக்கா, இது எல்லாமே ரொம்ப அக்கௌண்டபிளான விஷயம். அடுத்தது, நீங்க அதுல மாவு மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, அதோட சேர்த்து அதுல கெமிக்கல்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாமே இருக்கு. அப்பதான் உங்க கைக்கு கிடைக்கிறப்ப அது கெட்டு போகாம இருக்கும். லாஸ்டா பேக்கிங் ரொம்ப ப்ராப்பரா இருக்கணும். அதோட சேர்த்து அந்த டெம்பரேச்சரையும் கரெக்டா மெயின்டைன் பண்ணணும், இல்லைன்னா பிரச்சனை தான். இந்த மெஷர்ஸ் எல்லாம் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாம செஞ்ச ஒரு மாவை எடுத்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் பாய்சனிங் ஈஸியா ஆகலாம். இவ்வளோ ஏன் ரொம்ப மோசமாச்சுன்னா இந்த நியூஸ்ல வந்த மாதிரி கூட ஆகலாம். என்ன கேட்டீங்கன்னா வீட்லயே மாவு அரைச்சுக்கோங்கன்னு தான் சொல்லுவேன். ஆனா எனக்கு வேற வழி இல்ல, கடையில தான் வாங்குவீங்கன்னா உங்களுக்கு எங்க கரெக்டா கிளீனா பண்ணுவாங்களோ அங்க இருந்து மட்டும் வாங்குங்க. வாங்கின மாவை 1 to 2 நாளுக்குள்ள யூஸ் பண்ணி முடிச்சிருங்க. கொஞ்சம் ஸ்மெல் வருது இல்ல ஒரு மாதிரி டவுட்டா இருக்குன்னா உடனே தூக்கி போட்டுருங்க. அதுல ரிஸ்க் எடுக்காதீங்க. தோசை மாவு வெளில வாங்குறத நான் தப்புன்னு சொல்லல, ஆனா பார்த்து வாங்குறது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்க ஹெல்த்தை விட முக்கியம் வேற எதுவுமே கிடையாது.